أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور الصدر وجلاء حزني وذهب همي. يا الله. யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சூரா தாஹா 48 வசனங்கள் நம்ம பார்த்திருக்கோம். 47-8 வசனங்கள்லாம் சுஹான் அல்லாஹ் சுஹானத்தால சொல்லக்கூடிய அவ்வளவு கடுமையான நிராகரித்து வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தர தங்குமிடம் நரகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஏன் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்னான்னா, அவன்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்பி அவங்களுக்கு தூதுத்துவத்தை எடுத்து சொல்றான். இதுக்கு நானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் சொல்றான். அவங்கள்ட்ட போய் அழகான முறையில, நளினமான முறையில, அன்பான முறையில எடுத்து வைங்க. அவன் திருந்தலாம் இல்ல அச்சப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை நிராகரிச்சான்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொண்டா இம்மையிலையும் மறுமையிலும் நல்ல அழகான வாழ்க்கை. அதை நிராகரித்தா நிரந்தரமாகும். அது தங்கும் இடத்திலேயே மோசமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 49வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால ஃபமன் ரப்புக்குமா யா மூசா. மூசாவே, உங்களுடைய இறைவன் சொல்லிட்டு நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுடைய இருவருடைய இறைவன் யாரு என்று இந்த ஃபிரௌனும் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்கிறான். அவன் கேட்கிறான், நீங்க என்னுடைய ரப்பை ஏத்துக்கோங்க. எங்களுடைய ரப்பை ஏத்துக்கிட்டு நீங்க உங்கள்ட்ட அடிமைகளா இருக்கக்கூடிய அந்த பனி இஸ்ரவேலர்களை எங்களை அனுப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு ஈடேற்றம் இருக்குன்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறான். ஆதாரத்தை அத்தாட்சியை காட்டுறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ரப்பு யாரு? 2 பேர் வந்திருக்கீங்கல்ல, உங்க 2 பேரோட ரப்பு யாரு? கால கேட்டா, ஃபமன் ஆகவே யார் ரப்புக்குமா, உங்க 2 பேரோட ரப்பு யாரு யா மூசா அப்படின்னு கேட்கிறான். அதுக்காக சுப்ஹானல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க பாருங்க. கால ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் ஹலகஹு சும்ம ஹதா. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய இயற்கையை வழங்கினான்ல, வழிகாட்டுனான்ல, அவன்தான் எங்களுடைய ரப்பு அப்படின்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய இயற்கையை வழங்கி பின்னாடி வழிகாட்டியவனே எங்களுடைய இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான் பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம், பாலகமா பாலுல் குரூனில் ஊலா. அதாவது அப்படின்னா முந்தைய தலைமுறைகளுடைய கதி என்ன? ஒவ்வொன்னையும் படைச்சு அதுக்கு வழிகாட்டுனது உன்னை ரப்புன்னு சொல்ற. அப்ப இது இப்ப நீ உன்னுடைய ரப்பு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான். நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க, நான் ஏத்துக்கிறது மறுக்கிறது அப்புறம். ஆனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்து மரணிச்சாங்களே, அவங்களுடைய நிலைமையில என்ன அப்படின்னு சொல்லிக்கிறான். அவனு மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் கேட்கிறான். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்களேன். கால இல்முஹா இன்த ரப்பி ஃபி கிதாப் லா யுதில்லு ரப்பி வலா யன்சா. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவங்கள பத்தி அறிவு என்னுடைய இறைவனுடைய பதிவேட்டுல இருக்குது. என் இறைவன் இருக்கிறான்ல, அவன் தவறு செய்ய மாட்டான், மறக்கவும் மாட்டான். அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட சொல்றாங்க. எவ்வளவு அழகான 2 பேருக்குரிய உரையாடல் அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடக்குது.
அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப வாங்க இதோடைய தஃசீர் விளக்கத்தை பார்ப்போம். கொடுங்கோலன் ஃபிரௌன ஏக இறை கொள்கைக்கு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. அப்படி அழைச்சப்ப தன்னையே கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்ல ஃபிரௌன், அவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னடா நம்மதான் கடவுள்னு நினைச்சு கடவுள்னு எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அப்ப நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைஞ்சிடறான். அப்போ அவன் கேட்ட கேள்விகள் இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறத இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த 49வது வசனத்துல சொல்லக்கூடிய விஷயம் பாருங்க. ஃபிரௌன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்த அனைத்தையும் உருவாக்கிய படைப்பாளன் ஒருத்தன் இருக்கிறாங்கிறத மறுத்து, மூசாவே உங்கள் 2 பேரோட இறைவன் யாரு அப்படின்னு கேட்கிறான். அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்துறான். அவன் எப்படி கேட்டான் தெரியுமா? உன்னை தூதரா அனுப்பியவன் யாரு? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. என்னை தவிர உங்களுக்கு ஒரு கடவுள் இருப்பதா நான் நினைக்கவும் இல்லை, கருதவும் இல்லை இப்படின்ட்டு ஃபிரௌன் சொல்றான். பாருங்க, அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 49வது வசனத்துல அந்த ஃபிரௌன் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். 50வது வசனத்துல ஒவ்வொரு பொருளும் அதனுடைய இயற்கையை வழங்கினான்ல, அதுக்கு பின்னாடி அதுக்கு வழிகாட்டினான்ல, அவன் தான் எங்களோட இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய இணைகளை படைத்தானே அல்லாஹ், அதுதான் இதுக்கு விளக்கம். அதாவது ஒவ்வொரு பொருளையும் படைச்சு அதுக்கு ஜோடிய இணைகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கான்ல, அவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல அதுக்குரிய விளக்கம்னு சொல்றான். இன்னொரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மனிதனை மனிதனா, கழுதைய கழுதையா, ஆட்ட ஆடா, இப்படி ஒவ்வொன்றுக்கும் உள்ள உருவத்தை அவன் கொடுத்து படைச்சிருக்கான்ல, அவன் தான் அல்லாஹ். இதுக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லல சொல்றாங்க, அல்லாஹ் இருக்கான்ல, அவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோற்றத்தை கொடுத்தான். ஒவ்வொரு உயிரினங்களின் உருவத்தையும் அப்படி ஒழுங்கா அழகா செம்மையா படைச்சிருக்கான்ல, அவன் தான் அல்லாஹ். உங்களுடைய 2 பேருடைய இறைவன் யாருன்னு கேட்ட அந்த கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் அழகான விளக்கங்கள் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒவ்வொரு பொருளையும் அதோடைய அழகான அமைப்புல படைச்சு அதுக்கு வழிகாட்டி இருக்கானே, அவன் தான் அல்லாஹ்ன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு பாருங்க, அறிஞர்கள் எவ்வளவு நமக்கு விளக்கங்களை சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஸைத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கேற்ற இயற்கையான ஒரு தன்மையை அதுக்கு கொடுத்திருக்கான். மனிதனுக்கு கால்நடைகளுடைய இயல்பையோ, கால்நடைகளுக்கு நாயோட இயல்பையோ, நாய்க்கு ஒரு ஆட்டோட இயல்பையோ அவன் கொடுக்கல இல்லையா? அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மனிதனுடைய இயல்பு, விலங்குகளுக்கு அதனுடைய இயல்பு, அதுக்குன்னு ஒரு தன்மை, அதுக்குன்னு ஒரு குணம், அதுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம், அதுக்குன்னு ஒரு சாப்பாடு இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு உரிய இயல்ப அல்லாஹ் கொடுத்து படைச்சிருக்கான்ல, அவன் தான் இல்லை, அவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன் தான் காலிக். அதே மாதிரி இந்த இடத்துல அடுத்து சொல்றாங்க, மாறாக ஒவ்வொரு படைப்புக்கும் அது இனப்பெருக்கம் செய்வதற்கேற்ற உருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து ஒவ்வொன்றையும் அதுக்கு தக்க மாதிரி வடிவமைத்தானே. படைப்புகள்ல ஒரு இனம் இன்னொரு இனத்திற்கு உருவ அமைப்பு, வாழ்வாதாரம், இனப்பெருக்கம், இதோட இயல்புகள்ல எதுக்குமே ஒன்னோட ஒண்ணு ஒத்து இருக்கிறது இல்ல. விலங்குகள் மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்களா? இல்ல. மனிதர்கள் மாதிரி பறவைகள் இருக்கிறாங்களா? இல்ல. இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தரோட இயல்பு இன்னொருத்தருக்கு கிடையாது. அதுக்குங்கிற ஒரு இயல்ப, இயற்கைய, அதுக்குடைய வாழ்வாதாரத்தை, அதுக்கு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை, இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தனியா அமைச்சிருப்பான்.
அவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த பிறவுன் ஆன ரப்புக்குமுல் அலான்னு சொன்னான்ல, அவனால எதையாச்சும் படைக்க முடிஞ்சுச்சா? சர்வாதிகாரமா ஆட்சி செய்ய முடிஞ்சே தவிர ஒரு ஈயோ எறும்போ ஒரு புழுவோ பூச்சி எதையாச்சும் உருவாக்க முடிஞ்சா? இல்ல. அப்ப இதையெல்லாம் உருவாக்கி அதுக்குரிய இயற்கை அமைப்பை வச்சு அதுக்குரிய வாழ்வாதாரத்தை கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய வழிகாட்டுதலை கொடுத்தானே அவன் தான் இறைவன். இதுக்கு மேலும் விளக்கம் சொல்ல என்ன சொல்றாங்க, மனிதன், மிருகம், பறக்கக்கூடிய பறவைகள், ஊர்ந்து திரியக்கூடிய அனிமல்ஸ்கள், தாவரங்கள், இந்த மாதிரியான படைப்புகளோட உயிரணுக்கள் இருக்குல்ல, அதோடைய செல்ஸ், அந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உயிரணுக்கள் செல்ஸ் இருக்குது. அதோடைய மரபியல் கூறுகளை சுமந்துகிட்டு இருக்கிற உயிரணுக்கள் இருக்கு. அதோட உட்கரு, அதோட கரு இருக்குல்ல, அதுல குரோமோசோம்கள் ஏறப்படக்கூடிய அந்த இனக்கீட்டு இருக்குல்ல, அந்த ஒவ்வொன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல வச்சு படைச்சிருக்கான். அந்த குரோமோசோம்ல ஒவ்வொன்றையும் அதோடைய பரம்பரை குணாதிசயங்கள் அதுக்கு இருக்கு, அதோடைய பண்புகள் இருக்கு, அதோடைய இயல்புகள் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா அதோடைய அந்த குரோமோசோம்கள்ல அதோடைய செல்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சு படைச்சிருக்கானே. இந்த மரபணு கூறுகளை இந்த ஒவ்வொன்றும் தாங்கி நிற்கக்கூடியதா இருக்கு. வடிவத்துல ஏற்படுற எந்த பரிணாமமா இருந்தாலும் சரி, அதனுடைய கூறுகளா இருந்தாலும் சரி, அதனுடைய மூலத்துல அது உண்டாக முடியும். ஆனா எந்த படைப்பும் வித்தியாசமான வேறு வகை படைப்பா ஒருபோதும் மாறாது. இப்ப அனிமல்ஸ் மனுஷனா மாறிடுமா? மனிதன்ல இருக்கிறது மத்த விலங்கினமா மாறுமா? மாறாது. வேறு வகை படைப்பா ஒருபோதும் மாறாது. இதற்கு அது அப்படி இருக்கிறது இயற்கைக்கு முரணானது. இப்ப ஒரு தாய் கர்ப்பமுற்றிருக்கா, அவ பாம்பையோ பல்லியோ பூச்சியோ புழுவையோ இல்ல ஒரு அனிமலையோ பெத்தெடுக்கிறாளா? இல்ல. அவ ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறா. அதே மாதிரி விலங்குகள் பிள்ளைய பெத்தெடுக்குதா? மனிதனை பெத்தெடுக்குதா? இல்ல. ஒவ்வொன்றுக்கும் அதுக்குரிய இயற்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில அதோடைய செல், அதோடைய மரபியல் கூறு, அதோடைய அணுக்கள், ஒவ்வொரு குரோமோசத்தையும் நீங்க போய் அடிச்சு பாருங்க யூடியூப்ல போய், இந்த குரோமோசோம்கள் தான் என்ன, அல்லாஹ் தஆலா அதுல எதையெல்லாம் வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷனுக்கு இருக்க குரோமோசத்தை விரிச்சு அத பார்த்தா இந்த சூரியன் இருக்குல்ல, சூரிய குடும்பம் அதை 2 ரவுண்டு சுத்தலாமா. அவ்வளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய குரோமோசோம்களை அப்படி ஒண்ணுலயும் அடுக்கி அப்படி நூல் சுத்துறோம்ல, அது மாதிரி சுத்தி 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 பாலா அப்படியே கட்டி வச்சிருக்கான். நீ போய் பாருங்களேன், அற்புதமா இருக்கும். நல்ல படைப்பாளன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவனுடைய படைப்ப வியக்காம இருக்க முடியல. ஏன்னா பாருங்களேன், நூலை சும்மா நம்ம தூக்கி போட்டோம்னா அது எப்படி இருக்கும்? அப்படி சிக்கி நமக்கு அதை எடுத்து அழகா தைக்கிறதுக்கு டிச் பண்றதுக்கு அழகா ஒழுங்கா வராது. அதை அப்படி அழகா சுத்தி வைக்கும் போது அப்படி எடுக்க 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 அழகா கலண்டு வரும். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குரோமோசோம்களை இந்த செல்களுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே சுத்தி 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 அடுக்கி ஒவ்வொன்றையும் ஒரு பாலாக்கி அதை ஒரு ரவுண்ட் பண்ணி அப்படியே அடுக்கி கட்டி வச்சிருக்கான் பாருங்க. அதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாயி போச்சு. அப்ப அதத்தான் இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொன்னையும் படைச்சு அதுக்குரிய இயற்கை அமைப்பை கொடுத்து அதுக்கு வழிகாட்டுனேன் அவன் தான் என்னுடைய ரப்பு. அப்ப இந்த உயிரணுக்கள்ல உள்ள இந்த குரோமோசோம்களுடைய வகை இருக்குல்ல, பல வகை இருக்கு. எண்ணிக்கையிலையும் இது வித்தியாசமானதா இருக்கு. எந்த அளவுக்குண்டா இந்த ஸ்கார்ப் புழு இருக்குல்ல, இந்த ஸ்கார்ப் புழுக்களுக்கு 4 குரோமோசோம்களை தான் அல்லாஹ் தஆலா வச்சிருக்காங்க. ஆனா அதே வேளையில அதே நேரத்துல முயல் இருக்குல்ல, அந்த முயலுக்கு 44 குரோமோசோம்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம்ல புளி, அந்த புளியம்பழத்துக்கு மேல ஒரு ஓடு இருக்கு பாருங்களேன், அந்த ஷெல். அந்த ஷெல்லுக்கு 1500 குரோமோசோம்கள் இருக்கும். அதே நேரத்துல தாவரங்கள் இருக்குல்ல, அதோட செல் எடுத்து பார்த்தா 500 குரோமோசோம்கள் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ நம்ம யோசனை என்னைக்காச்சும் அந்த புளிய கரைக்கையில அந்த புளிய வாங்கிட்டு அதோட ஓடு அதுல இருக்கையில இதுல எல்லாம் இருக்குமான்னு யோசிச்சிருக்கோமா?
இதுல இவ்வளவு கூட இருந்து மத்ததுல குறைய இருக்குன்னு நம்ம யோசிச்சிருப்போமா? இது மட்டும் இல்ல, கொரில்லா இருக்குல்ல, சிம்பன்சி, இது மாதிரியான மனித குரங்கு வகைகள்ல ஆய்வு செஞ்சு பார்க்கையில 48 குரோமோசோம்கள் இருக்கலாம். இது 1912வது ஆண்டுல கண்டுபிடிச்சது. மனிதனுக்கும் அதே மாதிரியான 48 குரோமோசோம்கள் இருப்பதா 1912 வரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது. அவங்க அதை நம்பி வந்தது. அதனாலதான் மனிதன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்லியிருப்பாங்க போல. ஆனா தொடர்ந்து அவங்க ஆய்வு செஞ்ச அந்த ஆய்வுல 1956வது ஆண்டுல மனிதர்களுடைய உயிரணுக்கள்ல 48 குரோமோசோம்கள் இல்ல, 46 தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, அப்போ இதுல இருந்து பார்க்க போனா மனித இனம் வேற, குரங்கு இனம் வேற அப்படின்னு அறிவியல் பூர்வமா உறுதியா இருக்கு அப்படிங்கறது சொல்லி காட்டுறாங்க. அப்ப மனிதன் குரங்குல இருந்து வந்தவன் கிடையாது. அந்த டார்வின் தத்துவம் பொய்ப்பிக்கப்பட்டு போச்சு அப்படிங்கிறது. அப்ப சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு துல்லியமா ஒவ்வொன்னையும் படைச்சு அதை அழகான முறையில உருவாக்கி அதை அப்படியே ரீசைக்கிள் முறையில அடுத்து 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 வரக்கூடிய அந்த இதை வச்சது யாரு? படைப்பாளனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதெல்லாம் நீங்க போய் பார்க்கணுமா? அருள்மறை குர்ஆனும் அறிவியல் கண்டுபிடிப்புங்கிற கிதாப் இருக்கு, புத்தகம் இருக்குது. எடுத்து பார்த்தா இன்னும் நிறைய பார்க்கலாம். ஆனா புத்தகம் படிக்கிற பழக்கமெல்லாம் எங்கேயோ காணாம போயிருச்சு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு அற்புடைகளை நமக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு பார்த்தா இன்டர்நெட் மயமா போச்சு. அப்படி இருக்கிற நேரத்துல கூகுள்ல போய் அல்லது யூடியூப்ல போய் நீங்க இந்த குரோமோசோம்களை பத்தியோ, உயிரணுக்களை பத்தியோ, செல்களை பத்தி மத்த எல்லாம் அடிச்சு போய் பார்த்தா ஏராளமான விஷயங்களை பார்க்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதெல்லாம் இந்த படைப்புகளை பத்தி சொல்லலதான். ஆனா இந்த படைப்புகளுக்குள்ள ஒவ்வொரு அங்கங்களும், உறுப்புகள் இருக்கே, அது செய்யக்கூடிய வேலைகள், அது இயங்கக்கூடிய இயக்கங்கள், அது சுரக்கக்கூடிய சுரப்பிகள், அதன் மூலம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ், மூளையில ஒரு ஷெல்ஃப் ஒண்ணு இருக்கான். அது அது 2-2.5 வயசு வரைக்கும் தான் வளருமா. அதுக்கு மேல அது வளராதான். அது கொஞ்சம் வெயிட் தான் கூடுமா. அந்த ஷெல் செய்யக்கூடிய மிகப்பெரிய அந்த சுரப்பி, அதோடைய அது மாறி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள்லாம் அல்லாஹ் அக்பர் போய் பார்த்தா அசந்து போற மாதிரி இருக்கு. வியக்கத்தக்கமா தான் இருக்கு. இதெல்லாம் யாரால செய்ய முடியும்? ஒருத்தருக்கா, 2 பேருக்கா, 3 பேருக்கா, 10 பேருக்கா, 20 பேருக்கா, 100 பேருக்கா? கோடான கோடி மக்களுக்கு ஒரு மாதிரி இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான செல்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கோணம், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அந்த ரேகைகள், தோள்கள், கண்கள், என்ன என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். அப்போ உங்களுடைய ரப்பு யாருன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஃபிரௌன் கேட்டதுக்கு என்ன அல்லாஹ் பதில் சொல்றான்? ஒவ்வொரு பொருளுக்கும் அதனதன் இயற்கையை வழங்கி அதுக்கு வழிகாட்டுனான அவன்தான் எங்களுடைய ரப்பு, அவன்தான் எங்களுடைய இறைவன், உன்னுடைய இறைவன், இந்த உலகத்தின் அகிலத்தின் இறைவன் அப்படின்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த செய்திய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌன்கிட்ட சொல்றாங்க. அப்ப இதுல எல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பினைகள் இருக்கு. நாம ஒரு சாதாரண மனிதனோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒருத்தனை நாம இறைவனா எடுத்துக்கல. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மிகப்பெரிய சக்தியும் ஆற்றலும் வாய்ந்த ரட்சகன் தான் நம்முடைய இறைவன். அவனுக்குத்தான் நம்ம கட்டுப்பட்டிருக்கோம். அவனை மட்டும்தான் நம்ம வழிபடுறோம். அவனுக்கு மட்டும்தான் வழிபடணும். அவனோட சக்திக்கு இணையோ ஈடோ யாரும் கிடையாது. இதத்தான் இந்த இடத்துல எல்லா அறிஞர்களும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹ், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அல்லாஹ் படைப்பாளன். அவன் தான் இதையெல்லாம் படைச்சான். இதுகளுக்கெல்லாம் வழியை காட்டி கொடுத்திருக்கான். இதுகளுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான். இப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். அடுத்து 51வது வசனம். அப்போ இத கேட்டுட்டு இந்த அவனு கேக்குறான், அப்ப முந்தைய தலைமுறையுடைய கதி அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்கும்போது, இந்த வசனத்துக்கு நிறைய பல்வேறு விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சரியான விளக்கம் இதுதான் சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க. ஃபிரௌனோட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தம்மை தூதராக அனுப்பி வைத்தானே,
உண்மையான இறைவன் அவன்தான் அனைத்தையும் படைத்து வாழ்வாதாரம் வழங்கி ஒவ்வொன்றுக்கும் வேண்டியதை நிர்ணயித்து அதை அடையும் வழியையும் காட்டினான அவன்தான்றத அழகா சொல்லிட்டு சொல்றாங்க. பிரான் அல்லாஹ்வை வழிபடாமல் வாழ்ந்து மறைந்த முந்திய தலைமுறையோடைய அந்த செய்தியை எடுத்து கூறி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாதம் செய்ய தொடங்குனா, இப்போ நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட, மனிதர்களா எல்லாத்தையும் படைச்சு அதுக்கு வழிகாட்டி அதுக்கு வாழ்வாரம் கொடுத்து எல்லாத்தையும் நிர்ணயித்தவன் தான் உன்னுடைய இறைவன் சொல்லிட்டேன். சரி விடு. அப்ப முன்னோர்களுடைய நிலையெல்லாம் அப்ப அதை பத்தி நீ என்ன சொல்றன்னு விவாதம் பண்ண தொடங்குறான் அப்படிங்கறத இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு நீ சொல்றது உண்மைன்னா உன்னுடைய இறைவனை வழிபடாமல் வேறு தெய்வங்களை வழிபட்டு வந்த முந்தைய தலைமுறைகளுடைய கதி என்ன? அவங்க எல்லாம் உன்னுடைய தெய்வத்தை நீ சொல்லக்கூடிய அந்த இறைவனை வழிபடலையே, அவங்க எல்லாம் சிலைகள் எல்லாம் வழிபட்டாங்கல்ல, அப்ப அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? அவங்க வழி தவறுகவர்களா அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முந்தைய தலைமுறையர்கள் அல்லாஹ் வழிபடவில்லைண்டா அவர்கள் செயல்கள் பற்றிய அறிவு அல்லாஹ்விடம் இருக்கு. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாத்துக்கிறோம். அவங்கள கட்டுப்படுத்துவது அல்லாஹுடைய பதிவேட்டுல பாதுகாக்கப்பட்ட பலகையிலையும் வினை பதிவேட்டிலையும் உள்ள அவர்களின் செயல்களுக்கேற்ப அல்லாஹ் பிரதிபலனை அவங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க. அடுத்து அடுத்து அதே தொடர்ல அடுத்த வசனத்துல என் இறைவன் தவறு செய்ய மாட்டான், மறந்துடவும் மாட்டான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல ஃபிரௌன்ட்ட சொல்லி காட்டுறாங்க. அதாவது என்னுடைய ரப்பு இருக்கான்ல, என்னுடைய இறைவன் இருக்கான்ல, அவன் அவனுடைய அறிவுல இருந்து எதுவும் தப்பாது. சின்னதா இருந்தாலும் சரி, பெரியதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமுமே அவனிடம் தவறி விடாது. அவன் எதையும் மறக்க மாட்டான். உயர்ந்தவனாகிய அல்லாஹ்வின் அறிவு எல்லா பொருட்களையும் சுற்றி வைத்திருக்கிறது. வளமுக்கோனும் உயர்ந்தவனும் ஆகிய அவன் எதையும் மறக்க மாட்டான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை வர்ணிச்சு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, படைப்புகளுடைய அறிவு இருக்குல்ல, அந்த படைப்புகளோட அறிவுக்கு 2 குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1, ஒன்றை முழுமையா அறியாம, ஒன்னை பத்தி முழுமையான அறிவு அவங்களுக்கு இருக்காது. 2, அந்த அறிவை பெற்றுக்கொண்டாலும் அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அதை மறக்கக்கூடிய குறைபாடு அவங்கள்ட்ட இருக்கு. இது 2ஐயும் விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன் அப்படிங்கிறத இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இது பத்தி சொல்லும் போது விவிலியம் பழைய ஏற்பாடு இருக்குல்ல, ஆதியாகமம் அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட பேசினதை பத்தி எழுதப்பட்டிருக்கு. இதுக்கிடையே நடந்த இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அரைகுறையாக அதுல எழுதப்பட்டிருக்கு. எதுல? விவிலியம் பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் அதிகாரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடைய அத போய் பேசின அந்த நிகழ்ச்சி இருக்குல்ல, அதெல்லாம் அறகுறையா பதியப்பட்டிருக்கு. ஆனா ஓரிரை கொள்கையே ஒழுக்க மாண்புகளை தொடர்பாக அல்லாஹ்வுடைய வேதத்துல இந்த திருக்குர்ஆன்ல எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் எதுவுமே அந்த விவிலியம் பழைய ஏற்பாட்டுல இல்ல. அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் கூட. வியப்பாவும் இருக்குது. ஏன் இதெல்லாம் மறைச்சாங்க, இதெல்லாம் எழுதலன்னு சொல்லிட்டு தப்சீர் அல் மாஜிதியில எழுதப்பட்டிருக்கு இந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. ஏன்னா எடுத்துக்காட்டா இந்த ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிடுவோம். உங்களுடைய இறைவன் யாருன்னு ஃபிரௌன் கேட்டப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, அழகான ஒரு பதில், அற்புதமான ஒரு பதிலா இருக்கு. அது மட்டும் இல்லை, எளிமையான ஈஸியா விளங்கக்கூடிய பதிலா இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய இயற்கையை வழங்கியவன் யாரோ அவன் தான் எங்களுடைய இறைவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகா சொல்லி காட்டாங்களா. அது மட்டும் விவிலியம் பழைய ஏற்பாட்டுல அது பதியப்பட்டு அழிக்கப்படாம பாதுகாக்கப்பட்டிருந்தா இந்த இறை கொள்கையில, இந்த ஓரிரை கொள்கையில
வேதக்காரர்களுக்கு மத்தியில தடுமாற்றம் இருக்காது. அவங்க தடுமாறி இருக்க மாட்டாங்க, மோசம் போயிருக்க மாட்டாங்க. ஏண்டா மோசஸ், ஆரோன், எஸ்ரா, இயேசு, மரியாள் என யாரையும் கர்த்தருக்கு இணையாக்கி வழிபட்டு குழம்பி இருக்கவும் மாட்டாங்க. இப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அதெல்லாம் மாத்தப்பட்டுருச்சு. அந்த விவிலியம் பழைய ஏற்பாட்டுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த வேதத்துல பல மாற்றங்களோ, பல இடைச்செருகளோ, பல அழிவுகளோ அதுல வந்துட்டதுனால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தடுமாற்றத்துக்கு ஆளாயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியெல்லாம் அதுல அப்படியே இருந்திருந்தா வேதக்காரர்கள் குழப்பத்துக்கும் தடுமாற்றத்துக்கும் ஆளாயிருக்க மாட்டாங்க. ஏண்டா இவங்கள்ல யாரும் எந்த பொருளையும் படைத்தவர்கள் அல்ல. யாரு? மோசவோ, ஆரோனோ, அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆரோன்னு சொல்லி சொல்றாங்க அதுல. அவங்களோ, எஸ்ராவோ, இயேசுவோ, மரியாளோ யாருமே ஏதாச்சும் ஒரு பொருளை படைச்சாங்களா? எந்த ஒன்னையும் அவங்க படைத்தவர்கள் இல்ல. அதோட இயற்கை தன்மை அவங்களுக்கு கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. மாறா இவங்க எல்லாம் ஏக இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். மூசா அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் சரி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமா இருந்தாலும் சரி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். இவங்க யாருமே இறைவனோ, இறைவனுடைய தன்மை உள்ளவர்களோ கிடையாது. அப்போ இறைவனுக்கு மனைவியோ, மக்களோ எதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த தெளிவான விஷயங்கள் அவங்களுடைய வேதங்கள்ல இருந்தும் அது அழிக்கப்பட்டுருச்சு, இருட்டடிப்பு செய்யப்பட்டுருச்சு, மாற்றப்பட்டுருச்சு. அப்படி மாற்றப்படாம அதுல இருந்திருந்தா வேதக்காரர்கள் எந்த ஒரு வகையிலும் குழப்பத்துக்கு ஆளாயிருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பாற்றலை பத்தி அவ்வளவு அழகா, அவ்வளவு கிளியரா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு அழகா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்ட்ட போய் இறைவனை பத்தி எடுத்து சொல்றதும், இறைவன் ஒருவன்கிறதுக்கு ஆதாரங்களை சொல்றதும், படைப்பாற்றல் அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது, வேற யாருக்கும் சொந்தம் இல்ல, வேற யாரால எந்த ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப ஃபிரௌன் கேட்ட கேள்விகளுக்கும் அழகான முறையில பதிலளிக்க சொல்லி முன்னோர்களுடைய அந்த முன்னோர்களுடைய நிலைமைகள்லாம் என்னன்னு கேட்கல, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் அவனுடைய பதிவேட்டுல பதிவு பண்ணி வச்சிருக்கான். அவன் மறக்கக்கூடியவன் கிடையாது. மனிதனுடைய சக்தியில உள்ளது என்னது? மறக்கக்கூடியது. அவன் எந்த ஒன்னையும் முழுமையா தெரிஞ்சுக்கிற முடியாது. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் மறக்கக்கூடியவனா இருப்பான். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நம்முடைய இறைவன் அப்படிங்கறத அழகான முறையில சொல்லி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 53வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவனே உங்களுக்கு பூமியை தொட்டிலாக ஆக்கினான், அதில் உங்களுக்கு பல பாதைகளை அமைத்தான், அவனே வானிலிருந்து மழை நீரை பொழியச் செய்தான், பின்னர் அதை கொண்டு பலதரப்பட்ட தாவரங்களை இணைகளாக நாம் வெளியாக்கினோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். முதல்ல மனிதர்களை நம்ம எப்படி படைச்சோம், அவங்களுடைய விஷயங்கள் என்ன, ஒவ்வொன்றுக்கும் அந்த ஃபிரௌன் அல்லாஹுவை பத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ரப்புனா யாரு, உங்க 2 பேருடைய ரப்ப பத்தி எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, யாரு எல்லாவற்றையும் படைத்து அதுக்கு வழிகாட்டுனானோ அவன் தான் அப்படிங்கிறத சொல்லி காமிச்சாங்க இல்லையா? அதோட தொடர் தான் இது. அதை தொடர்ந்து குழு இன்ன ஃபி ذلك لآيات لأولي النهى அல்லாஹ் சொல்றான். மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى ولقد أريناه آياتنا كلها فكذب وأبى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் உங்களை படைச்சான், உங்களுக்கு இந்த பூமியை தொட்டில்ல படுத்து பிள்ளை தூங்குனா எவ்வளவு நிம்மதியா, சுகமா, சொகுசா, கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்காக அவன் தான் இந்த பூமியை தொட்டில் மாதிரி ஆக்கி கொடுத்திருக்கான். அதுல உங்களுக்கு பல பாதைகள் அமைச்சு கொடுத்திருக்கான் நீங்க போறதுக்கு. அவனே வானத்துல இருந்து மழை நீரை பொழிய செஞ்சிருக்கான். அதுக்கு பின்னாடி அதை கொண்டு பலதரப்பட்ட தாவரங்களையும் அதுக்கான ஜோடிகள் இணைகளாகவும் நாம வெளியாக்கி இருக்கிறோம். அடுத்த 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவற்றை நீங்கள் உண்ணுங்கள்,
உங்கள் கால்நடைகளையும் மேய்த்துக் கொள்ளுங்கள். அறிவுடைய மக்களுக்கு, அறிவா சிந்திக்கிறாங்கல்ல, அப்படி அறிவுடைய மக்களுக்கு இதுல பல சான்றுகள் இருக்கு. இந்த பூமியை தொட்டிலா படைச்சிருக்கிறதுலயும், பாதைகளை அமைச்சு கொடுத்திருக்கிறதுலயும், வானத்துல தன் மழை நீரை இறக்குறதுலயும், அல்லாஹ் அதன் மூலமா இந்த தாவரங்களை புற்கூண்டுகளை முளைய வச்சு விவசாயங்களையும் பல மாதிரியான நமக்கு வசதிகளையும் அல்லாஹ் கொடுத்து நம்மளை உள்ள பருக செஞ்சு வச்சிருக்கிறதுல, இந்த கால்நடைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறதுல, அதுல இருந்து நமக்கு அழகான வசதியான பல வேலைகள் நமக்கு நடக்கிறதுல, அதுல இருந்து நமக்கு உணவுகள் கிடைக்கிறதுல, இதெல்லாம் இருந்து சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் 55. 55வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது, இதில் அதாவது இந்த மண்ணுல இருந்துதான் நாம உங்களை படைச்சோம். இந்த பூமியை தொட்டிலா பாதைகளை அமைச்சு கொடுத்து இவ்வளவு செஞ்ச நாம உங்களை எங்க இருந்து படைச்சோம் தெரியுமா? உருவாக்கணும் தெரியுமா? இந்த மண்ணுல இருந்துதான் படைச்சோம். அதுக்கே உங்களை நம்ம திரும்ப வர செய்வோம். மண்ணுல இருந்து படைச்சு உயிர் வாழ செஞ்ச நாம அந்த மண்ணுக்கே திரும்பி கொண்டு வருவோம். அதிலிருந்து இன்னொரு முறை உங்களை வெளியே கொண்டு வருவோம். 55வது வசனம். அதை தொடர்ந்து 56வது வசனம். நிச்சயமாக நாம் அவனுக்கு, எவனுக்கு? ஃபிரௌனுக்கு நம் சான்றுகள் அனைத்தையும் நேரடியா காட்டணும். ஆனால் அவன் பொய்யென்று கருதி ஏற்க மறுத்துட்டான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌன்ட்ட போறாங்க. நாங்க இறைவன்ட்ட இருந்து வந்த தூதர்களா இருக்கோம். எங்களுடைய சமுதாய மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க மக்களை அனுப்பு, நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கோ சொன்ன ஹிஸ்டரி நம்ம பார்த்தோமா? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன அத்தாச்சின்னு கேட்டான். அத்தாச்சியை கொடுத்தாலும் அதை சூனியம்னு சொல்லிட்டான். சரி, நான் தான் இறைவன்லயே பெரிய இறைவன், எனக்கு மேல இறைவன் இருக்கிறதா தெரியல எனக்கு, நான் அதை நம்பவும் இல்லை, உங்களுடைய ரப்பு யாரு அப்படின்னு கேட்டதுக்குதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்களுடைய ரப்பு யாரு தெரியுமா? ஒவ்வொன்றையும் படைத்து அதுக்கு வழிகாட்டினானே, அவன் தான் எங்களுடைய ரப்பு. அவன் தான் இந்த பூமியை தொட்டிலா ஆக்கியிருக்கான், பாதைகளை அமைச்சு கொடுத்திருக்கான், வானத்துல இருந்து மழை நீரை பொழிய செஞ்சிருக்கான், பலதரப்பட்ட தாவரங்கள் அதுல நமக்கு கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, அதுல இருந்து சாப்பிடுங்க, உண்ணுங்கள், பருகுங்கள், உங்க கால்நடைகளையும் மேய்ச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம அதோட இருந்துராதீங்க. நீங்க அறிவு கொடுக்கப்பட்ட மக்களா இருந்தா சிந்திச்சு பாருங்க, இதுல பல சான்று அத்தாட்சி இருக்கு. அப்ப இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஃபிரௌன் வல்லமை மாண்புமிக்க அல்லாஹ் ஒருவனை குறித்து கேள்வி எழுப்பினதுக்கு இறைவனுடைய மாண்புகளையும் அவனுடைய அழகான தன்மைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனங்களா இது இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோடைய இயற்கையை வழங்கினானே, அதுக்கு பின்னாடி அதுக்கு வழிகாட்டினானே, அவன் தான் எங்களுடைய ரப்புன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அது 50வது வசனத்துல இப்ப நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே ஃபிரௌன் என்ன செய்யறான்? குறுக்க இடைமறிச்சு குறுக்கு கேள்வி கேட்கிறான். அப்ப உங்களுடைய முன்னோர்களுடைய விஷயங்கள்லாம் அதெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பதில் சொல்றாங்க. என்னுடைய ரப்பு மறக்கக்கூடியவன் இல்ல, அவன் ஒவ்வொன்னையும் எழுதி வச்சிருக்கான், எல்லாத்துக்கும் பதில் சொல்வான் அப்படிங்கிற செய்திக்கு அடுத்து இந்த 53வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இந்த பூமியை தொட்டில ஆக்கலாம், இந்த பூமிய உறுதி வாய்ந்த தளமா ஆக்கி கொடுத்திருக்கான். அதுல நீங்க தங்கி இருக்கிறீங்க, நிக்கிறீங்க, தூங்குறீங்க, அதனுடைய மேற்பரப்புல நீங்க பயணம் செய்யறீங்க. இதுல உங்களுக்கு பல பாதைகளை அல்லாஹ் அமைச்சு கொடுத்திருக்கான். இந்த பூமியில பல பகுதிகள்ல நீங்க நடந்து செல்வதற்காக அவன் தான் உங்களுக்கு இதெல்லாம் அமைச்சு கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்துல இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு நினைவூட்டுறாங்க. உயர்ந்தோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அவர்கள் பல்வேறு இடங்களை சென்றடைவதற்காக நாம் அதில் விசாலமான பாதைகளையும் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். 21வது அத்தியாயம் 32வது வசனம் இது. 21ல 32 சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் தான் வானத்துல இருந்து உங்களுக்கு மழை நீரை கொடுத்தான். நம்ம போயிட்டே இருக்கோம், போயிட்டு இருக்கையில பாதை தெரியாட்டி எங்க போவோம்? பாதை இல்லாம ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா திரும்பி வர்றோம்ல.
அப்போ நமக்கு எந்த பக்கமும் போய் இடிச்சு நின்றாம, முட்டி மோதி நின்றாம, வழி தெரியாம இருக்காம, அல்லாஹ் எவ்வளவு அழகா இந்த பாதைகளை அமைச்சு கொடுத்திருக்கிறது அல்லாஹ் தால அத்தாச்சின்னு சொல்றான். ஓகே. அதுக்குத்தான் அடுத்த இன்னொரு வசனத்தை 21வது அத்தியாயத்துல 32வது வசனத்தையும் கொடுத்துட்டு அடுத்து சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் தான் இந்த வானத்துல இருந்து மழை நீரை பொழிய செஞ்சிருக்கான். அதை கொண்டு பலதரப்பட்ட தாவரங்களையும் இலைகளை அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கான். அதாவது பயிர்கள், கனிகள், அதுல இருந்து புளிப்பானது, இனிப்பானது, கசப்பானது, துவப்பானது, இப்படி பல்வேறு வகையான தாவரங்களை ரப்புல் ஆலமீன் வெளியாக்கி இருக்காங்க. யாருக்காக? நமக்காக. நமக்கு உழைக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ், கழுதை, குதிரை, ஆடு, மாடு, ஒட்டகம், முயல், இப்படி மொத்த வகையில அதையும் சாப்பிட்டு அதுல இருக்கிறது நமக்கு பயனடைகிறதுக்காக அல்லாஹ் தஆலா நமக்கு தேவையானதை நமக்கும், கால்நடைகளுக்கு தேவையானதை கால்நடைகளுக்கும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதுல எல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த ரப்பையா நீங்க மறுக்கிறீங்க? இந்த ரப்புக்கா இணை வைக்கிறீங்க? இவனையா உதாசீனப்படுத்திட்டு இவனுக்கு இணைகளையும் ஷிர்க்கும் பண்றீங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய கேள்வி இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட சொல்றாங்க. அடுத்து 54வது வசனம், நீங்கள் நீங்க உங்க கால்நடைகளுக்கும் மேய்த்தி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, அதுல என்ன விளக்கங்கள் இருக்குண்டா, இந்த தாவரங்கள்ல சிலது உங்களுக்கு உணவா உங்களுக்கு ஏற்ற சுவைக்கு ஏத்த மாதிரி இருக்குது. வேறு சிலது இருக்கு, எப்படி இருக்கு, உங்கள் கால்நடைகளுக்கு வேண்டிய பசுமையா அதுல இருந்து காய்ந்த தீவனங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஏற்றதா நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பாருங்களேன், பச்சை பசேல்னு இருக்க பொருட்கள் இருக்கு. இந்த நெல்லெல்லாம் நம்ம வரும்ல, இந்த நெல்லெல்லாம் நம்ம அறுத்துட்டு அதனுடைய வைக்கோல் அதுல என்ன செய்வோம், பாடம் பண்ணி அந்த மழை நாள்ல புல்லுலாம் கிடைக்காது, காஞ்சு போன நாள்ல கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்துல இந்த சேமிச்சு வச்சிருக்க இந்த உணவை அந்த அனிமல்ஸ்க்கு, அந்த விலங்குகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா? இது இல்லாம குதிரைகளுக்கு தனியா, ஒட்டகத்துக்கு தனியான தீவனங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா எவ்வளவு வெரைட்டியா இந்த தாவரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்காங்க பாருங்களேன். அதுலயும் இந்த பாலைவனத்துல ஆஹ் அந்த புற்பூண்டுகளே இல்லாத இடத்துல ஒரு முள்ளு செடி, அந்த முள்ளு செடி அங்க இருக்கிற அந்த நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சி வச்சு இருக்குமா. முள்ளுண்டு தொட்டாவே நமக்கு குத்துதுல, கத்துறோம்ல. ஆனா அந்த முள்ளு செடிய ஒட்டகம் சாப்பிடுதுமா. அப்ப அதோட வாயில பல்லுல குத்தாது. அல்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி அதை படைச்சிருக்கான். ரப்பே ரஹ்மானே, அதுல தேவையான தண்ணி அதுக்கு இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த 54வது வசனத்துல சொல்றான், நீங்களும் உண்ணுங்க, உங்க கால்நடைகளையும் மீட்டுக் கொள்ளுங்கன்னு சொல்றதுல நமக்கு தேவையான, நமக்கு சுவைமிக்க உணவையும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏத்த மாதிரி படைச்சிட்டு, அந்த கால்நடைகளுக்கு தேவையானதையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அறிவுள்ள மக்களுக்கு, சிந்திக்க கூட மக்களுக்கு பல சான்று இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ நேரான சரியான சிந்தனை உடையவருக்கு இதுல பல சான்று இருக்கு, ஆதாரங்கள் இருக்குங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு வசனங்களையும் பார்த்தா சிந்திச்சு பார்க்கணும். இது சம்பந்தமா அறிவியல் உண்மைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கல, அதை பத்தி தேடி பார்க்கல, அதை பத்தி ஆய்வு பண்ண பார்க்கலதான் நமக்கு அதனால நிறைய படிப்பினைகளும் அல்லாஹ் பத்தி அந்த அழகான விஷயங்களும் தெரிஞ்சு அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களா, அவனை போற்றி புகழக்கூடியவர்களா நம்ம இருப்போம். அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல், நம்ம அறியாமல் தவறு செஞ்சிருந்தாலும், இல்ல ஒரு சமயத்துல அறிஞ்சே வேணும்னே தவறு செஞ்சுட்டாலும் ஓடி போய் அவசரமா இவ்வளவு ஆற்றலுள்ள இறைவனுக்கு முன்னாடி நம்ம இருக்கோம்னு மன்னிப்பு கேட்போம். அவன் இடத்துல சரணடைவோம். அல்லாஹ் தஆலா அதனாலதான் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டா, நீங்க இதை சிந்திக்க மாட்டீங்களா? அத பாருங்க. உண்மையிலேயே அறிவுள்ளவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி சிந்திச்சாங்கன்னா இத பல அத்தாட்சிகளையும் பல சான்றுகளையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது தெரிவதன் மூலமா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுல இருந்து, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலிருந்து, இருந்து பாவியாக போகிறதுல இருந்து பாதுகாப்பா இருப்பாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 55வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? 55வது வசனம் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும்.
தாரத்தன் ஒஹ்ரா, அதாவது மின்ஹா அதுல இருந்து ஹலக்னாக்கும் உங்களை நம்ம அந்த மண்ணுல இருந்துதான் படைச்சோம். அதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம், உங்களை நாம திரும்ப அங்கேயே கொண்டு போய் சேர்த்துருவோம். கொண்டு போய் சேர்த்தோமே அதோட விட்டுட்டோமா? இல்ல, அதிலிருந்து உங்களை இன்னொரு முறையும் வெளியே கொண்டு வருவோம். அல்லாஹு அக்பர். உங்களுடைய தொடக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? பூமியில இருந்துதான். ஏன்னு சொன்னா, உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் இந்த பூமியோட மேல் பரப்புல உள்ள மண்ணுல இருந்துதான் படைக்கப்பட்டாரு. நீங்கள் இறந்த பின்னாடி செல்றதும் அந்த மண்ணுக்கு தான். நீங்கள் இன்னொரு முறை வெளியே வர்றதும் அந்த மண்ணுல இருந்துதான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அதை தொடர்ந்து இந்த இடத்துல 17வது அத்தியாயத்துல 52வது வசனத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. 17வது அத்தியாயம் 52வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உங்களை அவன் எழுமாறு அழைக்கும் நாளில் அவனை புகழ்ந்தவாறு நீங்கள் பதிலளிப்பீர்கள். மேலும் குறைவான காலமே உலகில் தங்கி இருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள். அல்லாஹ் இந்த இடத்துல எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அந்த நாள்ல உங்களை நம்ம அழைப்போம். அப்படி அழைக்கும் போது நீங்க எல்லாரும் எழுந்து வருவீங்க. எப்படி? அவனை புகழ்ந்தவாறு அவனுக்கு பதில் சொல்லுவீங்க. நாங்க கொஞ்ச காலம் தானே உலகத்துல வாழ்ந்தோம், தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எனப்போடு அவனை புகழ்ந்து பதில் சொல்லிக்கிட்டு வருவீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இந்த பூமியில பிறந்த யாருமே என்ன செய்ய முடியாது, முழுசா மரணிக்காம உயிர் வாழ முடியாது அப்படிங்கறது நம்ம பாக்குறோமா? பாருங்க, நான் சொல்லக்கூடிய நம்பர்கள்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு திருப்பி போய் பார்த்து பாருங்களேன். அப்ப அதுல நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இரும்பாகவோ இல்ல வேற எதுவா உங்களுக்கு ஆக முடியும்ன்றால் நீங்க ஆயிக்கங்க. ஆனாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க? மரணிக்க போறீங்க. நீங்க எப்படி உங்களை நாம படைச்சோமோ அதே மாதிரி உங்களை திருப்பி கொண்டுகிட்டு வருவோம் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துலயே அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்க திரும்ப கொண்டு வருவோம் அப்படிங்கிறத. சுப்ஹானல்லாஹ். இதுக்கடுத்து இன்னொரு வசனத்தையும் அவனுக்கு ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்றாங்க. நீங்க அதாவது அங்குதான் நீங்கள் உயிர் வாழ்வீர்கள், அங்கேதான் நீங்கள் இறப்பீர்கள், அங்கிருந்தே வெளிக்கொணரப்படுவீர்கள். 7வது அத்தியாயம் 25வது ஒரு வசனம். அப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா தாஹா 55வது வசனத்துல சொல்றான், உங்களை நாம அந்த மண்ணுல இருந்து படைச்சோம், அந்த மண்ணுக்கே உங்களை திரும்ப கொண்டுட்டு போவோம், அந்த மண்ணுல இருந்தே உங்களை திரும்பவும் நம்ம எழுப்புவோம். ஏன் தெரியுமா? அவங்களுடைய தந்தை ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த நான் அந்த மண்ணுல இருந்தா அவர் படைக்கப்பட்டாரு, நான் அவர் அதுல இருந்தா படைச்சேன். இறந்ததுக்கு பின்னாடி அங்கேயே நீங்க செல்லுவீங்க, இன்னொரு முறையும் நீங்க எழுப்பப்படுவீங்க. இந்த வசனத்துக்கு 17வது அத்தியாயத்துல 52வது வசனம், 7வது அத்தியாயத்துல 25வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுடைய அடக்கத்துல கலந்துக்கிட்டாங்க. அப்படியா கலந்துக்கிற போகும்போது அந்த கபரு குழி இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த ஜனாசாவை தூக்கி வைக்கிறாங்க. அப்ப வைக்கும்போது ஒரு புடி மண்ணை எடுத்து அதோட குழியில போட்டுட்டு அதுல இருந்து சொல்லி காட்டுறாங்க. அந்த குழிக்குள்ள போட்டுட்டு இதுல இருந்துதான், இந்த மண்ணுல இருந்துதான் நம்ம உங்களை படைச்சோங்கிற இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு இன்னொரு ஒரு புடி மண்ணை எடுத்து போட்டு இதற்கே உங்களை நாம திரும்பி கொண்டு வருவோம் அப்படிங்கிறத ஓதுறாங்க. அதுக்கு பின்னாடி மற்றொரு பிடி மண்ணை எடுத்து அத அந்த குழியில போட்டுட்டு இதுல இருந்தே இன்னொரு முறை உங்களை வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த வசனங்களை இந்த இந்த 55வது வசனம் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தானே சொல்றாங்க, இந்த மண்ணுல இருந்து நான் உங்களை படைச்சேன், இந்த மண்ணுக்கே உங்களை கொண்டு வருவேன், இந்த மண்ணுல இருந்தே வெளியாக்க வேண்டும். அப்போ 3 புடி, ஒவ்வொரு புடி மண்ணையா எடுத்து அதுல போட்டு ஒவ்வொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவங்க மரணித்த போது நடந்த சம்பவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல,
அதுக்கு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 56வது வசனம், நிச்சயமா நாம் அவனுக்கு, யாருக்கு? ஃபிரௌனுக்கு நம் சான்றுகள் அனைத்தையும் நேரடியாக காட்டினோம். ஆனால் அவன் பொய்யென கருதி ஏற்க மறுத்துட்டான். அதாவது இந்த ஃபிரௌனுக்கு எதிரான சான்றுகளும் ஆதாரங்களும் நிலை பெற அவற்றை அவன் நேரடியா காணவும் செஞ்சான், பார்த்தான். ஆனா ஃபிரௌன் தனது இயல்பான இறை மறுப்பு, பிடிவாதம், எல்லை மீறல் ஆகியவற்றால் அவற்றை ஏற்க மறுத்துட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபிரௌன படைச்சு, அந்த சமுதாயத்தையும் படைச்சு, அவங்க வழிமாறி வழி தவறி அநியாயம் பண்ணும்போது அவர்களிடந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் நேர் வழிகாட்டுறதுக்கும் அவர்களுக்கு அழகாக எடுத்து சொல்றதுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவனுடைய அத்தாட்சிகளையும் சான்றுகளையும் காட்டி இவ்வளோ விஷயத்தையும், உங்களை மண்ணுல இருந்தான் படைச்சோம், நீங்க அந்த மண்ணுக்கு தான் போறீங்க, உங்களை திருப்பி அங்கதான் எழுப்புவேன், நான் இந்த பூமியை பாருங்க, நான் எப்படி படைச்சிருக்கேன், இந்த பாதைகளை பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்திருக்கேன், உங்களுக்கு மழை நீரை கொடுத்திருக்கேன், அது மூலமா விளைச்சலை கொடுத்திருக்கேன், நீங்களும் உங்களுடைய விலங்குகளும் உங்களுடைய கால்நடைகளும் சாப்பிடுறதுக்காக இதுல சிந்திக்கக்கூடிய உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய நிலைமைகள் எல்லாம் பாருங்க, இப்படி ஒவ்வொன்னா சொல்லி காட்டுறான். ஆனா இவ்வளவு சொல்லியும் என்ன செய்யக்கூடிய மக்களா இருக்கிற அந்த ஃபிரௌன் அவனை சேர்ந்தவங்களும் அத்தனை ஆதாரங்களையும் அத்தனை அத்தாட்சிகளையும் கண்ணுக்கு முன்னாடி நேரடியா பார்த்து அவனுடைய உள்ளம் என்ன சொல்லுது, அதை உண்மைன்னு சொல்லுது. இருந்தாலும் இறைவனை மறக்கணும், பிடிவாதமா இருக்கணும், எல்லை மீறிய செயல் செஞ்சு நம்மள மிஞ்சின ஆள் இல்லைன்ற ஆணவத்துல இருக்கிற அந்த நிலையில அந்த ஃபிரௌனும் அவனை சேர்ந்தவர்களும் பிடிவாதமா அல்லாஹுடைய வசனங்கள், அல்லாஹுடைய தூதர்களை பொய்ன்னு சொல்லிட்டு ஏற்க மறுத்துட்டாங்க. இந்த இடத்துல 27வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த சான்றுகள் அவர்களின் உள்ளங்களில் உறுதியாக இருந்த போதும் அகம்பாவத்தாலும் அநியாயமாகவும் அவற்றை மறுத்தார்கள். 27வது அத்தியாயம் 14வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்களேன். அதை எடுத்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவங்களோட உள்ளங்கள் என்ன செஞ்சுச்சான், அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹுடைய சான்றுகளை பார்த்துட்டு, ஆமா இதெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் நமக்கு மேல இறைவன் ஒருத்தன் இருக்கான், இது அவனுடைய சக்தி அப்படின்ட்டு உணர்ந்தும் அவங்க ஏற்க மறுத்தவர்களா இருந்தாங்க. எதனால? கொடுமையான கொடுமை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க, ஆணவத்தோடு இருக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க, பிடிவாதமான மக்களா இருந்தாங்க. அப்ப இதன் காரணமா அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் மறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொடர்ல சொல்லும் போது குழப்பவாதிகளின் முடிவு அல்லாஹ் தஆலா எந்த வசனத்துல 27வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அவங்க இதெல்லாம் உண்மையான அவங்க உள்ளம் சொல்லியும் அவங்க அந்த அகம்பாவத்தாலையும் அநியாயத்தாலையும் ஆணவத்தாலையும் அவங்க என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. இப்படிப்பட்ட குழப்பவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களோட முடிவு என்ன ஆச்சு தெரியுமா? நபியே நீர் அவரை கவனிப்பீராக. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழித்து ஒழித்த போது அவர்களின் இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் கவனிப்பீரா? நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இது குறைஷியர்களை நோக்கி பேசுவதாக இந்த வசனம் அமைது. ஏன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய, அவங்களும் அல்லாஹ் மறுத்தாங்க, பிடிவாதக்காரர்களா இருந்தாங்க, உண்மையை உணர்ந்தாங்க, அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க, ஆனா இணைகளை ஏற்படுத்தினாங்க. அதே வசனம் அன்றைய குறைஷிகளை பார்த்து பேசினாலும் இன்று யாரை பார்த்து பேசுது? அத்தனை கோடான கோடி மனிதர்களையும் பார்த்து பேசுது. முஸ்லிம்களை மட்டும் பார்த்து பேசல இந்த வசனம். முஸ்லிம்களுக்கு மட்டும் படிப்பினை தரக்கூடிய வசனங்கள் இல்ல,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ஏற்க மறுத்தார்களோ, அவங்க கொண்டு வந்த வேதத்தை யாரெல்லாம் ஏற்க மறுத்து நிராகரித்தார்களோ அவர்கள் அனைவரையும் ஃபிரௌனுடைய சமுதாயத்திற்கு நேர்ந்த கதிதான் அவர்களுக்கும் நடக்கும். தாராளமா அது நடக்கலாம், அந்த தண்டனைகள் வரலாம். உங்க விஷயத்துல உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பொருத்தமான மக்களா இருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு படிப்பினை பெற்று இதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவங்கதான் நிராகரிச்சாங்க, அவங்கதான் மறுத்தாங்க, அவங்களுக்கு தான் அழிவு வந்துச்சு. நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க அதே மாதிரிதான் செய்றீங்க, மனமுரண்டா செய்றீங்க. உண்மைங்கிறது தெரியுது. ஆனாலும் ஆணவத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் நீங்க இந்த உலகத்துல குழப்பம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்க. ஏற்கனவே குழப்பம் செய்தவர்களுக்கு என்ன கதி நடந்துச்சு, அதுதான் உங்களுக்கும் நடக்கும். அதனால உங்களை பாதுகாத்துக்கங்க. ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட மிக சிறப்பான மிக பெரும் நபியாக இருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்த சான்றுகளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சான்றுகளை காட்டுறோம் மிக வலுவானதாகவும் நன்கு உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சான்றுதான் இந்த வேதம், இந்த ஃபுர்கான். ஒரு ஆண்டு அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து வந்த இந்த வேதம் மிகப்பெரிய சான்றா இருக்கு. மிகப்பெரிய நமக்கு அழகான விஷயங்களை உணர்த்தி காட்டுறதா இருக்கு, சான்றுகளா இருக்கு. சிந்திக்கக்கூடிய மக்கள், சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாவும் வழிகாட்டியாவும் இருக்கு. இதை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஃபிரௌன், ஹாமான், காரூன் அந்த சமுதாய மக்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவு அதுதான் உங்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல அவன் சொல்றான், அவர்களை கடல்ல நம்ம தூக்கி போட்டோம். சூரா கசஸ் அதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் 39வது வசனத்துல சொல்றான், அவனையும் அவனுடைய படையினரையும் கர்வம் கொண்டு நியாயமின்றி இந்த பூமியில கர்வம் கொண்டு வாழ்ந்தாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒண்ணு இயலாது என்று சொல்லிட்டு நினைச்சாங்க. அவர்கள் அனைவரையும் இந்த அகந்தையின் காரணமா, எல்லை மீறி நடந்ததன் காரணமா கடலில் தூக்கி வீசினோம்னு அல்லாஹ் சொல்றான். அவனை மட்டுமல்ல, அதாவது ஒருத்தர் விடாம அனைவரையும் ஒரே ஒரு காலை பொழுதுல அவ்வளவு பேரையும் நம்ம மூழ்கடித்தோம். அநீதியாளர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அல்லாஹ் தஆலா 39வது வசனத்துல சூரா கசஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இதெல்லாம் எதுக்காக நம்ம கிட்ட சொல்றான்? வேலை இல்லாமலா? கதையா? பொழுதுபோக்கா? இல்ல, இதன் மூலம் நம்ம படிப்பினை பெறணும், நம்ம உணர்வு பெறணும், நம்ம திருந்தணும், நம்ம பாவத்தில் மூழ்கிடக்கூடாது. அப்படி பாவத்தில் மூழ்கும் போது, நிராகரிக்கும் போது, மனோ இச்சையை பின்பற்றும் போது அழிவுக்கும் நாசத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கு. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகக்கூடிய நிலைகள் வரும். அதனால இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை உணர்ந்து நீங்க திருந்தி அல்லாஹ்வை ஏற்று அவனுக்கு வழிபடக்கூடிய மக்களா நீங்க இருங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு இத்தனை சான்றுகளையும் அழகான முறையில எடுத்து சொல்லி விளக்கப்படுத்துறோம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய வசனம் தான் இந்த வசனங்கள் எல்லாம். இப்ப நம்ம இன்னைக்கு எத்தனை வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம்? 56 வசனங்களை பார்த்திருக்கோம். அப்போ இவ்வளவு சான்றுகளை நேரடியா அவன் பார்த்து பொய் என்று கருத்துனான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்துட்டான். அவனுடைய நிலைமை எப்படியா இருக்கு? இன்னும் தொடர்ந்து இதோட முடியல, இன்னும் தொடர்ந்து இந்த வசனங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதையும் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய இந்த அத்தாட்சிகளை நாமளும் உணர்ந்து அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுறான் இந்த வசனங்கள்ல, நான் தான் உங்களுக்கு இந்த பூமியை தொட்டிலா ஆக்கி கொடுத்திருக்கேன், பாதைகளை அமைச்சு கொடுத்திருக்கேன், வானத்துல இருந்து மழை நீரை கொடுக்குறேன், அதுல இருந்து தாவரங்களை முளைக்க வச்சிருக்கேன், அதை நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுடைய கால்நடைகளுக்கும் கொடுங்க. அறிவுள்ள மக்களா இருந்தா நீங்க சிந்திச்சு பாருங்க.
அதுக்கு பின்னாடி உங்களை இந்த மண்ணுல இருந்தா படைச்சேன், இந்த மண்ணுக்கே உங்களை திரும்பி கொண்டு போவேன், இந்த மண்ணுல இருந்து நான் உங்களை எழுப்புவேன். நிச்சயமா அறிவுள்ள மக்களுக்கு இதுல அழகான படிப்பினை இருக்கு. ஆனா ஃபிரௌனும் அவனுடைய சமுதாய மக்களும் நம்முடைய சான்றுகளை ஏற்க மறுத்து பொய்ன்னு சொல்லிட்டாங்க, மறுத்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க மறுத்துறாதீங்க. நீங்க மறுத்தீங்கன்னா அவனுக்கு ஏற்பட்ட அழிவு உங்களுக்கு வந்துரும். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உன்னுடைய வசனங்களை மறுப்பதிலிருந்து நிராகரிப்பதிலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ், உன்னுடைய வசனங்களை ஏற்று உன்னுடைய தூதர்களை பின்பற்றி அழகிய முறையில் வாழக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீக்கீன்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. இந்த மார்க்கத்துக்கு சான்று பகரக்கூடியவர்களாகவும், இந்த மார்க்கத்தை பிற மக்களிடம் அழகான முறையில் உபதேசங்களை எச்சி வைக்கக்கூடியவர்களாகவும் யா அல்லாஹ், அதன்படி நாங்களும் எங்களுடைய குடும்பத்தார்களும் எங்கள் உற்றார் உறவினர்களும் எங்கள் நண்பர்களும் எங்கள் ஊர் மக்களும் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே கயிற்றை பலமாக இந்த ஈமானிய கயிற்றை பற்றி பிடித்து யா அல்லாஹ் அந்த வழிகாட்டுதலின்படி வாழக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையுமே ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.